தன தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி ஆனந்தமா பார்க்குது. நல்ல நகனுக்கு அளவு பண்ணி பார்க்க முடியல. அப்படியே நானும் சொல்றேன், அதுவும் கேட்குது. அப்படியே அப்படியே போனா எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்கணும். அப்படியே அளவு காலையில் கஷ்டம் கட்டி நவக்கையை எடுத்து அடிச்சு அத்தனையே பொய்யடியா போயிட அப்படியே அளவு இன்னைக்கு ஒரு திட்டம் கேட்டேன். இந்த அப்பனோட சன்னதியில கூட பாப்பாரு இந்த வருடம் நான் நேற்று இந்த புரி சொல்லிட்டேன். சரி சரி இருந்தாலும் சபையில் சொல்லிடுறேன். அதான் கேட்குறோம். அடுத்து இதே திருவிழாவில் சரி சார் சோடி மாடு கொண்டாந்து நிறுத்திக்கிறாரு. முன்னாடியே நடந்தது நல்லா சார். இருந்தாலும் இந்த பண்ணை நடக்கிற அன்னைக்கு சோடியை நிற்பாங்கப்பா. சொல்லிட்டாரு. அதனால் நாமளும் ஆமாம் சும்மா வந்து தூண்டிட்டு கொண்டாட்டேன். நல்ல சார் நாம் கட் உங்களுக்கு நாளமில்ல பொழுதும் இல்லை. காலமளவுக்கு வந்தாலும் நானும் அங்கே வரமேற்கே திரிகிறே வரமேற்கே திரிகிறே அழகான மாடுடிச்சு உங்களுக்கு ஆளாச்சி ஊட்டி நாரே பார்க்கும்படி ஊரே பேசும்படி அமைச்சமே வைக்கிறப்போ மட்டுமே வைக்கிறப்போ இனிமேல் நாள் இல்லை பொழுது இல்லை. காலை பொழுதே வந்தோட ஒரு படமே இருக்க திசையில் நான் ஆளு பிடிச்சி கூட்டியாரேன். நான் அமைச்சு வைக்கிறப்போ பயப்பட வேண்டாம். இனிமேல் தைரியமாக மனுஷ தகர்விட வேண்டாம். அந்த நண்பர்கள் அந்த தங்காயி கூட ஆரம்பம் அந்த நச்சுவத்து மூளையிட்டு அந்த நடுக்கதவதால் நீக்கி அந்த நல்லாத்தாதானவங்க இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டான். நான் பூச மாவட்டத்தில் எந்திரிச்சு நான் வாடி கட்டி தோடாவி பிடிச்சிக்கொண்டு நான் அமைச்சு வைக்கிறப்போ பயப்பட வேண்டாம். இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் கேட்க வேண்டாம். அந்த சென்னிய வீரனும் சரி நான் அமைச்சு வச்சு பேர் வாங்கிட்டு ஆரம்பம் போதுமா? அவ்வளோ அதுவாழ கூட்டி வச்சு அந்த ராசி உலகால எடுத்து வச்சு வாடியை வச்சுட்டா இன்னும் அளவு குறையாது, ஆனந்தமும் மங்காது, சீரு குறையாது.